வணக்கம். என்னுடைய சின்ன பொண்ணு கல்யாணத்தில எப்படிலாம் இருந்தது நான் அன்னைக்கு கொஞ்சம் சொல்லியிருந்தேன். அன்னைக்கு சொல்ல சொல்ல யாரோ ஃபோன் பண்ணாங்க. அதனால டக்குன்னு கட் ஆயிருச்சு. நானா சொல்லி கட் பண்ண முடியாம போயிருச்சு. அம் பொண்ணு பார்க்க வந்தாங்க. எல்லாத்துக்கும் காப்பி குடுத்தா எங்க பொண்ணு. குடிச்சாங்க. அவங்க மாமனார் எங்க மருமகனுடைய அப்பாவுக்கு கண்ணு தெரியாது. அவர் வந்து கண்ணு தெரியாதுன்னா, இயற்கையிலே வரல. பிறந்த அந்த இதுலயே வரல. 1½ வருஷம் குழந்தையில அம்மா போட்டு அந்த இதில அவருக்கு கண்ணு தெரியாம இருந்துச்சு. அதனால அவரு கையில அந்த கொண்டு காப்பி குடுக்குறப்ப சும்மா கொண்டு நீட்டுனா அவர் வாங்கல. அப்ப எங்க மருமகன் பிரபு வந்து என்னன்னாடி பார்த்துக்கிட்டு இருந்தா அப்படி பார்க்கலாம் இது என்ன டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ட்டுங்காட்டி, அதுக்கப்புறம் கையில புடிச்சு நான் தான் சொன்னேன் கையில புடிச்சு குட்றா அப்படின்னேன். அப்புறம் கையில புடிச்சு குடுக்குங்காட்டி கையில புடிச்சு குடுத்தா. அப்பவே அவர் நெனச்சாராமா சரி பரவால்ல புள்ள அட்ஜஸ்ட்மெண்ட்டா கரெக்ட்டா இருந்துக்கும் தோணுது அப்படின்ட்டு ஒரு பாயிண்ட் அவங்களுக்கு சக்ஸஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவள் என்ன பண்ணா காப்பி கொடுத்து முடிச்சுட்டு வெளியே அந்த பக்கம் சுற்றி செவரெல்லாம் கட்டி அந்த ரவுண்டில் இருக்கும்ல, அவங்க தங்கச்சி பொண்ணு என்னமோ குட்டி குழந்தையா இருந்துச்சு. அதை தூக்கிட்டு என்ன எங்கள் அண்ணன் பொண்ணுங்க அதெல்லாம் வந்திருந்தாங்க. வந்திருக்குங்காட்டி எல்லாம் சேர்ந்து வெளியில் போய் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பிள்ளை கூட விளையாண்டுட்டு வெளியே நின்று ஆடி இது பண்ணிகிட்டு இருந்தா. வந்து நான் தான் பேசிக்கிட்டு இருந்தேன். எங்கள் அண்ணா அவங்களாம் இருந்தாங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் கூப்பிட்டு பார்த்தா விளையாட்டு பிள்ளை தரமாட்ட இருந்தா. அதுக்கு முன்னாடி இன்னொன்று நடந்திருக்குது. எப்படின்னா மாப்பிள்ளை காரில் வந்ததையும் நான் ஓட்டமாக ஓடி பார்த்தேன். ஒரு பெரிய ஆவல் என்னென்னா என்னுடைய கல்யாணத்துக்குலாம் நான் அப்படிலாம் இது பண்ணல. நானாக இது மாப்பிள்ளை பார்த்து வைக்கிறேன் எப்படி இருக்குமோ என்னமோ அப்படிங்கிறதுக்காக ஒரு ஒரு பதட்டம் எப்படி வர்றாங்களோ இல்லை எப்படி மாப்பிள்ளை இருக்குமோ என்னமோன்ட்டு போய் பார்த்தா காரில் தான் வந்தால் ஓட்டிகிட்டு வந்தாங்க. கலராக இருந்தால் அப்படி கலர் தான் கொஞ்சம் கொஞ்சம் மூஞ்சிக்கு மட்டும் மேக்கப் போட்டிருந்தாங்க. அப்புறம் ஓடி பார்த்து போட்டு ஓட்டோட்டமாக வீட்டுக்குள்ளே ஓடியான்னு சொல்கிறா அவகிட்ட டே மாப்பிள்ளை கலராக இருக்காடா என்னடா இதுவும் புட்டுக்கிட்டு போயிடுமா அப்படின்ட்டு போன வீடியோலையும் சொல்லியிருப்பேன். அப்படிங்காட்டி போன போது விடுமா அப்படின்ட்டு அசால்ட்டாக இருந்துக்கிட்டா. சரி அப்படின்னா அந்த கல்யாணம் நிச்சயதார்த்தம் எல்லாம் நிச்சயதார்த்தம் இல்லை பார்த்துட்டு போனாங்க அவ்வளோதான். பார்த்துட்டு சரி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு முடிவில் இருந்தோம். அதுக்கப்புறம் எல்லாம் பேசுனாங்க. திருப்பி அவங்க வீட்டுக்கு போனோம். அங்கே போயிட்டு எல்லாம் காப்பியெல்லாம் குடிச்சிட்டு திரும்பி வந்துட்டுங்க. வந்ததுக்கப்புறம் நான் எங்கள் ஜோசிகார் தோட்டம் இருக்குதாங்க எங்கள் அம்மா வீட்டுக்கிட்ட அவருக்கு ஃபோன் பண்ணி கேட்காட்டி பொருத்தமெல்லாம் சூப்பராக இருக்குதுமா பண்ணலாம் அப்படின்னாங்க. சரி நான் எதுக்கு ஏதோ சோழியாக ஊருக்கு போனேன். கிளம்பி போயிட்டு ஊருக்கு அம்மா வீட்டுக்கு போனேன். எப்போ எங்கள் பொண்ணு மட்டும்தான் தனியாக இருந்தால் அப்படியே அம்மா வீட்டுக்கு போகிறப்ப எங்கள் மருமகனுக்கு இப்போ பிரபுவுக்கு ட்ரெயினில் போகிறப்போ பேசிக்கிட்டே இருந்தால் அப்படி ஃபோன் பண்ணி பேசினேன். அப்படி அம்மா அம்மான்னு நல்லா பேசினாங்க. பேசிக்கிட்டு இருக்கும்போது அங்கே நான் தோட்டத்துக்கு போய் தான் கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருந்துட்டு இருந்தேன். அப்புறம் எங்கள் அம்மா வந்து அவ்வளோக்காக இன்ட்ரெஸ்ட் எல்லாமே இருந்தாங்க. அது நமக்கு தெரிஞ்ச மாப்பிள்ளை இருந்தால் பரவாயில்ல இது எங்கேயோ யார் என்னன்னே தெரியாது அப்படி இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் தோணிகிட்டு இருந்துச்சு. நான் அப்பவும் பேசிக்கிட்டு தான் இருந்த சேலரி எல்லாம் கேட்டேன். சொன்னாங்க இவ்வளோ சேலரி வருது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு நான் சொன்னேன். அப்படி அதுக்கப்புறம் சரி எங்கள் பொண்ணு நம்பர் கொடுக்குறேன் பேசுங்க அப்படின்னு பேசுங்க அவன் மனசுக்குள்ளே என்ன இருக்குதோ தெரியல நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொன்னதுக்கு நம்பர் சரிங்கண்ணா நம்பர் வாங்கிட்டேன். அப்படி நம்பர் கொடுத்ததே பையனுக்கு ஒரே சந்தோஷப்பட்டு நன்றிங்கம்மான்னு சொல்லிட்டு உடனே ஃபோன் பண்ணியிருக்கேன். அப்படி ஃபோன் பண்ணங்காட்டி எடுத்து பேசியிருக்கிறா யாரோ பண்ணுவாங்களே என்னமோன்ட்டு. அப்புறம் இவங்க வாய்ஸ் பேசுங்க டக்குன்னு கட் பண்ணிவிட்டு உடனே எனக்கு ஃபோன் போட்டா. ஏம்மா என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க நீங்கள் எதுக்கு அவங்களுக்கு என்ன நம்பர் கொடுத்து ஃபோன் பண்ணி பேச சொல்கிறீங்க அப்படின்னு சத்தம் போடுறா. ஐயோ என்னடா அதை கல்யாணம் உறுதியாகிடுச்சு கொடுத்த நிச்சயதார்த்தம் பண்ண போகிற டேட்லாம் குறிச்சாச்சு. நான் நிச்சயதார்த்துக்கு சொல்கிறதுக்காக போனேன் ஊருக்கு எல்லாத்தையும் எங்கள் சொந்த மந்தத்தில் சொல்கிறதுக்காக போனேன். ஆகிடுச்சு ஏன்டா இப்படி இது என்னடா தப்பு இருக்குது பேசத்தானே போகிறாங்க உங்கள்கிட்ட அப்படின்னா. எனக்கு அதெல்லாம் பிடிக்கலைங்கம்மா தயவு செஞ்சு நீங்கள் அந்த மாதிரி பண்ணாதீங்க எனக்கு அதெல்லாம் பிடிக்கல நிச்சயதார்த்தம் முடிட்டு அதுக்கப்புறம் நான் பேசிக்கிறேன் அப்படின்னு பயங்கர ஸ்ட்ரிக்டாக இருந்துட்டா. அதுக்கப்புறம் மருமகிட்டே ஃபோன் பண்ணி சொல்லிட்டு தம்பி ஃபோன் பண்ணாதீங்க அவள் கொஞ்சம் இதாக டென்ஷனாக ஃபீல் ஆகிறா வேண்டாம் அப்படின்னா அந்தளவுக்கு அவளுக்கு பிடிக்கல. ஏன் அப்படின்னா அவங்க அப்பா இல்லை ஒரு இது என்ன தப்பாக இருந்தால் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத பயந்துக்கிட்டு அந்த பண்ணிட்டு அப்படி. அப்புறம் அதுக்கப்புறம் நிச்சயதார்த்தம் ஆச்சு. நிச்சயதார்த்தம் முடிஞ்சப்போ சந்தோஷமாக இருந்தா நல்லா ஹாப்பியாக நல்லா சந்தோஷமாக இருந்தால் என்னை ரொம்ப ரொம்ப வந்து அத்தனை பேர் இருக்கும்போது வந்து கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்தா எங்கள் பொண்ணு எனக்கு. எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க பொண்ணு பாரு எவ்வளோ சூப்பராக உங்கள்கிட்ட பாசமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இதெல்லாம் முடிஞ்சிடுச்சு. நிச்சயதார்த்துக்கு அப்புறம் ஃபோன் பண்ணாங்க பேசிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் பேசிட்டாங்க. அது கொஞ்ச நாள் போகும்போது என்னாச்சு டெய்லி வீட்டுக்கு வந்துட்டு போவாங்க. ஆஃபீஸ்லேருந்து டெய்லி எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு அப்படியே அவங்க வீட்டுக்கு போவாங்க காரில். அப்படி போய்கிட்டு இருக்கும்போது எங்கள் பொண்ணு வந்து பேசுவாங்க. அவள் வந்துடுவா 3:30 வீட்டுக்கு வந்துடுவா. அவர் ஒரு 5 மணி 6 மணி அந்த டயத்தில் வருவா. அப்படி வந்து பார்த்துட்டு வீட்டுக்கு போவாங்க. வீட்டில் ஏதோ ஒன்று ஸ்நாக்ஸு பஜ்ஜி போன ஏதோ ஒன்று அவருக்கு என்னென்னலாம் பிடிக்குதோ அதெல்லாம் செஞ்சு வச்சுருப்போம். ஒரு நாள் வந்து என்னாச்சு தயிர் போட்டு இந்த மைசூர் பஜ்ஜின்னு ஒன்று இருக்கும் அது செஞ்சு வச்சுருந்தேன். அது சாப்பிட்டா அப்படி சாப்பிட்டு ஏதோ ஒரு மாதிரியே தெரியுது என்னமோ ஸ்மெல் வருது அப்படின்ட்டே இருந்தா. அப்படி ஒன்றும் இல்லையே அதில் என்னென்ன சேர்த்திங்கன்னா தயிர் சேர்த்தி இருக்குது ஏன்னா தயிர் சாப்பிட மாட்டேன் அப்படின்னாங்க. சாப்பிட்டு போக சொன்னேன் தயிர் இருக்குது தயிர் சாப்பிடுங்க அப்படின்னு வேண்டாம் அப்படின்னாங்க.
அப்போ அந்த பஜ்ஜியில் நான் தயிர் தான் ஊற்றி போட்டிருந்தேன் அப்படிங்காட்டி, அட கடவுளே இப்படி பண்ணிட்டீங்களே அப்படி ஒரு ஒரு காமெடியாக நல்லா ஒரு சந்தோஷமாக பேசி சிரிச்சுட்டு இருந்தாங்க. டெய்லி வந்துட்டு போவாங்க. ஆனால் அவங்க அப்பா அம்மாவுக்குலாம் தெரியாது. அந்த பையன் அவங்க அண்ணன் நல்ல டைப். ஆனால் உண்மையிலேயே எனக்கு கிடச்ச மருமகன் ரொம்ப ரொம்ப நல்ல டைப். 2 மருமகனுமே எந்த ஒரு பொம்பளையும் திரும்பி பார்க்க மாட்டாங்க. அவங்க ஜாலியாக சிரித்து பேச மாட்டாங்க. அப்படி ஒரு மருமகன் கிடச்சாங்க. கடவுள் படிக்கல, அதுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கணும் கடவுளுக்கு தான். நல்ல பையன். அப்புறம் போயிட்டு இருக்கப்போ முடிஞ்சிருச்சு, வந்துட்டு போவாங்க. ஒரு டைம் நான் விநாயகர் சதுர்த்தி அப்போ ஊருக்கு போயிட்டேன். பத்திரிக்கை கொடுக்குறதுக்கு போயிருந்தேன். நவம்பர் 15ஆம் கல்யாணம். பத்திரிக்கை கொடுக்குறதுக்கு நான் ஊருக்கு போயிருந்தேன். அப்போ நான் சொல்லிட்டு போனேன், நான் ஊருக்கு போயிட்டேன், நான் இல்லாத டயத்தில் வீட்டுக்கு வர வேண்டாம், நீங்கள் வந்துட்டு போனீங்கன்னா தப்பாக நினைப்பாங்க, அது நல்லதும் கிடையாது, நீங்கள் வரக்கூடாது, நான் ஊருக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் வாங்க அப்படின்னேன். நான் சொன்னாங்க சரிண்ணா அப்படி சரிங்க நான் வரமாட்டேன் அப்படின்னா அப்படி. ஆனால் போகலை, ஒரு 2-3 நாள் போகலை. அதுக்கப்புறம் விநாயகர் சதுர்த்தி வந்தது அன்றைக்கி இவன் என்ன சொல்லிக்கிறாங்க பொண்ணு, அந்த அதில் சேர்ந்துருக்கிற லட்டு அது இதெல்லாம் செய்வாங்கள்ல, கொழுக்கட்டை அதெல்லாம், அது எனக்கு ரொம்ப பிடிக்கும், அம்மா இருந்தால் செய்வாங்க, அம்மா ஊருக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறா. அப்படி சொல்லும்போது அவங்க மாமியார் என்ன பண்ணியிருக்குது, இந்தாடா கொஞ்சம் பிள்ளைக்கு கொடுத்துட்டு வாடா அப்படின்னு சொல்லி போட்டு கொடுத்துட்ருக்காங்க. எல்லாமே செஞ்சதெல்லாம் கொடுத்துட்ருக்காங்க. அவர் என்ன பண்ணிட்டாரு, நாங்கள் வீட்டிலே கேட்டால் வேண்டான்னு சொல்லிடுவோம் அப்படின்ட்டு எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஃபோன் பண்ணுறா. அப்படி அம்மா துர்காவுக்காக அம்மா கொடுத்துட்டாங்க இதெல்லாம் கொண்டு கொடுக்க சொல்லி அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்படி எனக்கு ஒரு மாதிரி டக்குன்னு தோணுச்சு, என்னடா நம்ம வர வேண்டாம்னு சொன்னால் திரும்ப போகிறாங்களே அப்படின்ட்டு. அந்த வீட்டுக்கு வந்துட்டு நான் பின்னாடி வேண்டாம்னு போக சொல்கிறது நல்லது இல்லைல்ல. அதனால சரி கொண்டு கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு கிளம்பி போங்க அப்படின்ட்டேன். அப்புறம் கொடுத்துட்டு கிளம்பிட்டாங்க. இன்னொரு இது என்ன அப்படின்னா, கல்யாணம் அந்த மாப்பிள்ளை கிடச்ச ஒரு சந்தோஷத்தில் சும்மா சந்தோஷம் அவ்வளோ சந்தோஷம் ஹாப்பியாக இருக்கிறேன் நான். எங்கள் பொண்ணு சொல்கிறா, என்னம்மா இப்படி சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறீங்க, நான் சந்தோஷப்படுறது நானுமா அப்படின்னா. அவள் சாதாரணமாக தான் இருந்தா. அப்படி ஃபோட்டோ பிடிச்சேன். என்கேஜ்மெண்ட்டுக்கு முன்னாடியா பிற்பாடு தான், இது முடிஞ்சுக்க பிற்பாடு தான் நான் ஃபோட்டோ எடுத்தோம். ஃபோட்டோ எடுக்கிறப்ப 2 பேரும் கிட்ட நின்றுக்கும்போது ஹைட் எப்படி இருக்குன்னு பாருங்கம்மா அப்படின்னா. சரி கிட்ட கொஞ்சம் தள்ளி நின்றா அப்படின்னா. இல்லைம்மா அப்படியே இருக்கட்டும் அப்படின்னா. அப்படி எங்கள் பொண்ணு எதுலேயுமே கொஞ்சம் அந்த இதில் கொஞ்சம் விலகியே தான் இருந்தா சின்ன பொண்ணு. இல்லைடா இருக்கு பாரு பரவாயில்ல அப்படிங்கிறதுக்கு. ஹைட்டாக இருக்காங்க ஃபோட்டோ வேகமாக பார்த்தா, சரி பரவாயில்ல என்னை விட ஹைட்டாக இருக்காங்க, அது போதும் எனக்கு அப்படின்ட்டா. அந்த இது முடிஞ்சுது. நீ அடுத்த ஒரு ஸ்டோரி மட்டும் சொல்கிறேன் கேளுங்க.